ஆல் ரைட் நண்பா. ஸோ எஸ், இதை நம்ப முடியாது, பட் இதுதான் உண்மை. ஜான் சினா ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் பல வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இதுக்காக காத்துன்னு இருந்தாங்க, ஜான்சனோட ஹீல் டர்ன் வந்து பார்க்கணுன்னு. அண்ட் ஃபைனலி அது வந்து நடக்க போகுது. பிகாஸ் உங்களோட ஃபைனல் பாஸால், ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்தாரு கோடி கிட்ட, இந்தாப்பா ஆஃபரு, என் கூட எடு, நீ கார்பரேட் சாம்பியனாரு, எனக்காக வேலை செய். பட் கோடி என்ன பதில் கொடுத்தாரு, இல்லை நான் வந்து ஆல்ரெடி என்னோட சோல் குத்துட்டேன், எனக்கு எல்லாம் வேணும் தான், ஆனால் நான் ஆல்ரெடி என்னோட சோல் குத்துட்டேன், ஆனால் அது வந்து இந்த ஃபேன்ஸ் கிட்ட நான் வந்து குத்துட்டேன், இந்த ரிங்கு கிட்ட நான் வந்து குத்துட்டேன். ஸோ அவர் வந்து அசிங்கமாக சொல்லிட்டாரு ராக்கு. அதுக்கப்புறம் என்ன, பின்னாடி பார்த்தீங்கன்னா சீனா இருந்தார். அண்ட் இங்கே வந்து சிக்னல் கொடுத்தாரு. அண்ட் இங்கே அதாவது ஜான்சனா கட்டி பிடிக்கிறாரு கோடியை, அவ்வளோதான், இங்கே கோடியை வந்து பண்ணிட்டாரு கெத்துன்னு. பட் அங்கே ராக் வந்து அவனை முச்சு விட்றான்னு வந்து சிக்னல் காட்டுறாரு. அண்ட் ஜான்சனோட ஹீல்டன் அந்த மூமெண்ட்டு, ராக்கும் இவங்க 2 பேர் பண்ண ஐ கான்டாக்டு தரமாக இருந்தது. லிட்ரலி நம்ம வந்து இதெல்லாம் வந்து வரப்போ கிட்ஸ்லாம் வந்து பார்க்கவே முடியாது. நம்ம சீனாவோட ஹீல்டன் ரன் வந்து பார்க்க போகிறோம். வேறு லெவல். சீனா வந்து ரெஸ்லர்மேனியால இருக்க போகிறாரு, கோடி கூட மேட்ச் பண்ண போகிறாரு இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக. சீனாவோட ஹீல் ரன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து ட்ராப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்த்தோன்னா சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சேனலை வந்து ஆக்டிவாக இருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு தரமான லைக் வந்து போடுங்க.